அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் வருங்காலத்தில் பல கோடிகளை சம்பாத்தியம் செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவர். அந்த வம்சத்திலேயே தலை சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் சென்ம நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது பாவக்கிரகத்துடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், அல்லது சுபக்கிரகத்துடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், பாவக்கிரகத்துடைய லக்கணமாக இருக்கட்டும், சுபக்கிரகத்துடைய லக்கணமாக இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த உங்கள் லக்கணத்தின் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரா, அவர் சொந்த வீட்டிலே என பார்க்க வேண்டும். இல்லையா உச்ச வீட்டில் இருக்கிறாரா என பார்க்க வேண்டும். இரண்டும் இல்லையா ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கிறாரா என நாம் பார்க்க வேண்டும். ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இல்லையா உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கிறாரா என பார்க்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு அமைப்பிலே அவர் இருந்தால் அந்த லக்னாதிபதியை ராகு கேதுக்கள் பார்வை இல்லாமல் மட்டும்தால் போதும். அந்த ஜாதகர் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் உயர்வான நிலைக்கு வந்து விடுவார். பல கோடிகளை வருமானமாக ஈட்டி தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.